போக்குவரத்து தொழிலாளர்களின் முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்துள்ளதாகவும், எனவே திட்டமிட்டபடி வேலை நிறுத்தம் செவ்வாய்க்கிழமை தொடங்க உள்ளதாகவும் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. சென்னையில் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய தொழிற்சங்க பிரதிநிதிகள் 6 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி நடந்த பேச்சுவார்த்தையில் எதையும் இப்போது ஏற்க இயலாது, பொங்கலுக்கு பிறகு பேசிக் கொள்ளலாம் என்று அரசு தரப்பில் சொல்லப்பட்டது. முழுக்க முழுக்க நியாயமற்ற பதில் இது. அரசிடமிருந்து எதிர்பார்க்க முடியாத பதில் இது. ஊழியர்களின் கோரிக்கைகள் எதன் மீதும் இப்போது முடிவு சொல்ல முடியாது என்று அரசு தரப்பும் அமைச்சரும் சொன்னார்கள். அதனை நாங்கள் ஏற்க மறுத்துவிட்டோம். எதுவும் செய்ய முடியாது என முடிவெடுத்து மிகப்பெரிய தவறை அரசு இழைக்கிறது. எனவே வேலை நிறுத்தத்தை திரும்ப பெற முடியாது. திட்டமிட்டபடி வேலை நிறுத்தம் நடைபெறும் என்பதை வருத்தத்தோடு தெரிவிக்கிறோம். எங்கள் நிலையை புரிந்து கொண்டு மக்கள் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். 6 கோரிக்கையில் இருந்து ஒரு கோரிக்கைக்கு வந்த பின்னும் கூட அரசு அதிகாரிகள் ஏற்க மறுத்துவிட்டனர் என்று அவர்கள் தெரிவித்தனர். கோரிக்கைகளை நிறைவேற்றித் தர இயலாது என்று கூறியவர்களுக்கு மத்தியில் நிதிநிலை சீரான பிறகு செய்து தருவதாக கூறும் தமிழக அரசுக்கு எதிராக போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது என்பது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதே ஆகும். இது அரசியல் உள்நோக்கம் கொண்டது. தேர்தல் வரும் நேரத்தில் இதுபோன்று செய்தால் மக்களுக்கு அரசின் மீது கோபம் வரும் என்ற நோக்கத்தில் செய்கிறார்கள் என்று தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார். பொங்கலுக்கான சிறப்பு பேருந்துகள் 12ஆம் தேதி முதல் இயக்கப்படும். அவ்வாறு இயக்கப்படும் பேருந்துகள் KK நகர் பேருந்து நிலையம், தாம்பரம் பேருந்து நிலையம், பூந்தமல்லி புறவழிச்சாலை மாநகராட்சி பேருந்து நிறுத்தம், கோயம்பேடு பேருந்து நிலையம் ஆகியவற்றோடு இந்த ஆண்டு கலைஞர் நூற்றாண்டு கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்தும் பேருந்துகள் இயக்கப்படும். ஜனவரி 12, 13 மற்றும் 14 ஆகிய 3 நாட்களும் நாளொன்றுக்கு 2100 பேருந்துகள் வீதம் மொத்தம் 3 நாட்களுக்கு 6300 பேருந்துகள் இயக்கப்படும். சென்னையிலிருந்து அந்த 3 நாட்களும் 4706 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். எனவே சென்னையிலிருந்து இந்த 3 நாட்களிலும் 11006 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். பிற ஊர்களில் இருந்து 8408 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். ஆக மொத்தம் தமிழ்நாடு முழுவதும் 19484 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன என்று தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். இதனிடையே பொங்கலுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு அறிவித்திருந்தாலும் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது தெரியவில்லை. வேலை நிறுத்த அறிவிப்பு வெளியானதுமே தனியார் ஆம்னி பேருந்துகளின் கட்டணங்கள் விண்ணை தொடும் அளவுக்கு உயர்த்தப்பட்டு விட்டன. ஆனால் இதுகுறித்து எல்லாம் போக்குவரத்து துறை கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இறுதி செய்யப்பட்ட மொத்த முதலீடுகள் முன் எப்போதும் இல்லாத அளவாக 6,64,180 கோடி ரூபாய் என்றும், இந்த முதலீடுகள் மூலம் நேரடி மற்றும் மறைமுகமாக மொத்தம் 26,90,657 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் சென்னை வர்த்தக மையத்தில் நடந்த மாநாட்டின் நிறைவு விழாவில் பேசிய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். பில்கிஸ் பானுவின் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் தண்டிக்கப்பட்ட 11 பேர் முன்கூட்டியே விடுவிக்கப்பட்ட குஜராத் அரசின் முடிவை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பில்கிஸ் பானு தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தது என்றும், அதே நேரம் இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுக்கள் விசாரணைக்கு தகுதியானவை இல்லை எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்ற காங்கிரஸ் முக்கிய தலைவர் ராகுல் காந்தி பில்கிஸ் பானுவின் அயராத போராட்டம் திமிர்பிடித்த பாஜக அரசுக்கு எதிரான நீதியின் வெற்றிக்கான அடையாளம் என்று தெரிவித்துள்ளார். தென் தமிழகத்தில் செவ்வாய்க்கிழமை அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளாகவே, அதாவது 2018ஆம் ஆண்டில் ஜனவரி 2, 2019ஆம் ஆண்டில் ஜனவரி 10, 2020ஆம் ஆண்டில் ஜனவரி 19, 2021ஆம் ஆண்டில் ஜனவரி 22, கடந்த ஆண்டு ஜனவரி 12 வரை வடகிழக்கு பருவமழை இருந்துள்ளது. இவ்வாறாக கடந்த காலங்களில் ஜனவரி மாதம் வரையில் வடகிழக்கு பருவமழை நீடித்துள்ளது. எனவே அதனை தொடர்ந்து கண்காணித்து முடிவுறும் காலம் தெரிவிக்கப்படும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் கூறியுள்ளார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் பதியப்பட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி 3வது முறையாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்தியாவுடனான வங்கதேசத்தின் உறவு மிகவும் நெருக்கமானது என அந்நாட்டின் பிரதமராக மீண்டும் தேர்வாகியுள்ள ஷேக் ஹசீனா தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவாமி லீக் வெற்றி பெற்றதை அடுத்து 5வது முறையாக அந்நாட்டின் பிரதமராக ஷேக் ஹசீனா தேர்வாகியுள்ளார்.